ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 4ஆம் வீட்டில் லக்னாதிபதி. இதன் தலைப்பு ஜாதகத்தில் கேந்திரங்கள் வலிமையானவை அப்படிங்கிறத நம்ம நிறைய காணொளிகளில் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கேந்திரமாக வரக்கூடியது தான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம். ஒரு மனிதனின் பட்டம், பதவி, தாய், தன் சுகம், கல்வி, உயர்நிலை, யோகிதை, சொத்துக்கள், வீடு, வாகனம் இதெல்லாம் குறிக்கிற இடம் 4. மறைமுகமான முதலீடுகள், ரகசிய நடவடிக்கைகளை குறிக்கக்கூடிய வீடும் 4 தான். தாய், தாயாதி வர்க்கத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடமும் 4. உங்கள் லக்னாதிபதி என்பவர் இந்த 12 லக்னங்களுக்கும் 4ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடைவார். சரலக்ன அதிபதிகள் 4ஆம் இடத்தில் நிச்சயமாக வலுப்பெறுவார்கள். இதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் மேச லக்னத்துக்கு செவ்வாய் அங்கே நீச்சம்ங்கிற வலிமை அடைவார். நீச்சம்ங்கிற வலிமையை செவ்வாய் அடைந்திருந்தாலும் கூட ஜாதகர் செயல்திறன் மிக்கவராகத்தான் இருப்பார். சேனாதிபதியை குறிக்கும் செவ்வாயானவர் தாயாரின் வீட்டில் அமைதியாக இருக்கிறார் என்பது தான் அதனுடைய பொருள். இங்கே செவ்வாய்க்கு நீச்சபங்கம் கிடைத்துவிட்டால் ஜாதகர் நிரம்ப சொத்துக்கள், சுகங்கள், உயர்கல்வி, மேன்மை, பட்டம், பதவியை பெரும் தகுதி கொண்டவராகவே இருப்பாரே ஒழிய இது ரொம்ப பலகீனமான அமைப்புன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் பகை பெற்று திக்பலம் பெறுவார். சிம்மம் அவருக்கு பிடிக்காத வீடு, ஆனால் நிலைத்த வீடு. இந்த நிலைத்த வீட்டின் அதிபதி இன்னொரு நிலைத்த வீட்டில் சென்று அமர்ந்து திக்பலம் அப்படிங்கிற ஒரு வலிமையை பெறுவார். இந்த வீடு இவருக்கு வலுவை தரக்கூடியது தான்ங்கிறதுனால ஜாதகருக்கு சொத்து சேரும் யோகிதைகள், வாகன சுகங்கள், உயர்கல்வி, அதனால் கிடைக்கக்கூடிய வேலை, முன்னேற்றம், பொருளாதார வெற்றிகள், தாயாதி வர்க்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பலன்களை குறிப்பிடும். நார்மலாக ரிஷப லக்னத்துக்கு நல்ல பலன் இருக்காது. சுக்கிரன் போய் அங்கே உட்கார்றதுனால நல்ல பலன்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டாகும். அரசு வேலை, அதிகாரம் போன்றவை கிடைப்பதற்கான தகுதியும், அரசாங்க உதவிகள், அப்பா வழி உறவுகளால் முன்னேற்றங்கள் போன்றவையும் இருக்கும். மிதுன லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி 4ல் ஃபுல் பவர் ஆகிடுவார், உச்சம். ஏன்னா மிதுனத்திற்கு 4ஆம் வீடாக கன்னி வரும். புதனுக்கு அந்த வீடு ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வலுவை தரும் அமைப்பாகும். இந்த இடத்துல ஒரு நுணுக்கம் என்னென்னா, தனிச்சு புதன் இருந்தார்னா அது கடுமையான கேந்திராதிபத்திய தோஷமாகவும் மாறிடும். அப்போ புதன் யாராவது ஒரு பாவக்கோளுடைய தொடர்புகளை பெற்றே ஆக வேண்டியது அவசியம். சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த 5 பேரும் பாவிகள். இதில் யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கணும், இல்லை எங்கேயாவது இருந்து பார்க்கணும். இல்லை சூரியன் பார்க்க முடியாது புதனைங்கிறதுனால சூரியன் கூட இணைஞ்சிருக்கலாம், அது புத ஆதித்ய யோகமாக செயல்படும். சனி பார்க்கலாம், செவ்வாய் பார்க்கலாம், ராகு கேதுகள் இணையலாம். அந்த அடிப்படையில் தனித்த புதன் நெகட்டிவ். ஆனால் ஏதாவது ஒரு பாவியின் தொடர்போடு இருக்கக்கூடிய புதன் ஜாதகருக்கு உயர்கல்வி, மேன்மை, சூட்சுமங்கள், வெற்றி வாய்ப்புகள், அரசு வேலை, பணி, அந்நிய தேசத்தில் வசிக்கும் யோகிதைகள், வீடு, வாசல், வசதின்னு எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவார். என்னதான் இருந்தால் லக்னாதிபதி பவர் இல்லைங்களா, அது ஒரு சிறப்பாக மாறும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். வளர்பிறை சந்திரனாகவும் இவர் இருந்தார்னா லக்னாதிபதி வலுத்த நிலையில் அமர்ந்திருக்கிறார், இன்னொரு சர வீட்டில் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாம். வெளியூர், வெளிதேசம், தொழில் செய்யும் யோகிதைகள், சொந்த தொழில் விற்பனர்களாவது, 100க்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய யோகிதைகள், அரசியல், அதிகாரம், பட்டம், பதவி, தாயாதி வர்க்கத்தினால் மிகச்சிறந்த ஆதாயம், நல்ல வாழ்க்கை துணை அமைவதுங்கிற மாதிரியான சிறப்பு பலன்களை கடகலக்னக்காரங்க பெறலாம். ஸோ கடகலக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சிறப்பு. தேய்பிரையாக இருந்தாலும் திக்பலம் கிடைக்கும், வளர்பிரையாக இருந்தால் கூடுதல் சிறப்பாகவும் நன்மைகளாகவும் இருக்கும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் விருச்சிகத்தில் சூரியன். விருச்சிகம் ஒரு மாதிரி சூட்சுமமான வீடு தாங்க. இது ஒரு சம உச்ச வீடு சூரியனுக்குனாலும் கூட 10ஆம் வீட்டில் திக்பலம் அடைகிற சூரியன் 4ஆம் இடத்துல நிஷ்பலம்ங்கிற ஒரு வலு குறைந்த நிலையை எட்டுவார். அதனால் ஜாதகருக்கு குறுக்கு புத்தி, கோளாறான எண்ணங்கள் தோன்றுவது, தகப்பனாதி வர்க்கத்தினால் நன்மை இல்லாமல் போயிடுறது, மறைமுக எதிரிகள், மறைமுக நடவடிக்கைகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு மாதிரி சம உச்ச வீடுன்னு சொல்லலாம். நிஷ்பலமும் அடையும் போது சம உச்சமும் அடைவாருங்கிறதுனால கலப்பு பலன்களாகவே இங்கே ஜாதகருக்கு இருக்கும்.
இயற்கை சுபர்கள் யாரேனும் ஒருவர் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். புதனோ சுக்கிரனோ குருவோ வளர்பிறை சந்திரனோ ஏதாவது ஒரு வகையில் சூரியன் இங்கே இருக்கும்போது சிம்ம லக்னத்துக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் இடம் குருவனுடைய வீடு புதனுக்கு அவ்வளோ உகந்த வீடு அல்ல. ஆனால் பொதுவாக தனுசு நல்ல வீடு அப்படின்னாலும் கூட புதன் இங்கே போய் உட்காரும்போது கல்வியில் தடை, சொத்து வாங்குவதில் தடை, வாகன சுகத்தில் தடை, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்னு நிறைய விஷயங்கள் 4ஆம் இடம் ரீதியான தடைகளை தருவது. இளமையிலே தாயார் இல்லாமல் போயிடுறது அல்லது தாயாரின் அருகாமை கிடைக்காமல் போயிடுறது, தகப்பன் 2 தாரம் திருமணம் செய்து கொள்வது, அதனால் 2ஆம் தாரத்தினால் வளர்க்கப்படும் விதி உருவாகுவது, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். தாயாதி வர்க்கம் பகையாவது, தாய்மாமன் பகையாவதுங்கிற மாதிரி அமைப்பு, மாமனார் உறவு கெட்டு போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு புதன் இருந்து கொடுப்பார். கன்னிகா லக்னமாக இருந்து புதன் அங்கே உட்காரும்போது ஜாதகருக்குமே படிப்பில் நாட்டமில்லாத சூழ்நிலை, சின்ன வயசுலேயே வேலை பார்க்க வேண்டிய அவசியங்கள் உருவாயிடுறது, உடல் நலிவு, அடிக்கடி நோய்வாய்ப்படுதல், வீடு மாற்றம், சரியான வசதி வாய்ப்புகள் உள்ள வண்டி வாகனம் வீடுகள் கிடைக்காமல் போய்விடுவதுங்கிற மாதிரியான பலன் இருக்கும். இங்கே புதன் தனிச்சு இருக்கிறத விட வேறு ஏதாவது ஒரு பாவக்கோளோடு இருந்தார்னா ஓரளவுக்கு நெகட்டிவ் குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் மகரம், இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, நட்பு வீடு, இன்னொரு சர வீடு. இங்கே இவர் திக்பலம் அடைஞ்சிடுவார். ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு 50 மதிப்பெண்கள் கொடுத்தோம்னா திக்பலத்துக்கு ஒரு 35-40 மதிப்பெண்கள் இருக்கும். ஒரு தனி மனிதனுக்கு தேவையான அளவு வேலை செய்கிற தகுதியோடு இருப்பார். நல்ல சுகம், தாய் சுகம், வாழ்க்கை துணை சுகம், பதவி சுகம், பட்ட சுகம், பட்டத்தினால் படிப்புனால் கிடைக்கக்கூடிய யோகிதைகள், முன்னேற்றங்கள், வீடு வாகன சுகம், தொழில் சுகம்னு எல்லாமே இவர் கிடைக்கும். லக்னாதிபதியே சுகஸ்தானத்தில் திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்காருங்கிறது ஒரு தனி சிறப்பு தான். ஒரு ரிஷப லக்கணத்திற்கு சிம்மத்தில் அமர்ற சுக்கிரனை விட ஒரு துலா லக்கணத்துக்கு மகரத்தில் அமர்ற சுக்கிரன் மிகச்சிறந்த வசதி வாய்ப்பு, வாழ்க்கை துணை மூலம் யோகங்கள், பொருளாதார வெற்றி போன்றவற்றை தர தயங்க மாட்டார். ஸோ இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நெகட்டிவ் இல்லை. விருச்சிக லக்னம் 4ஆம் இடத்துல கும்பத்தில் செவ்வாய். பொதுவாக கும்பம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சம உச்ச வீடு. இவர் ஒரு பாவக்கோள் 4ஆம் இட கேந்திரத்தில் அமர்றது சிறப்பு. ஆனால் கும்பம் ஒரு பாவ வீடுங்கிறதுனால இயற்கை சுபர் யாராவது ஒருவருடைய தொடர்பு இருந்தால் நல்லாயிருக்கும். குறிப்பாக குரு சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த மாதிரி இவங்க எங்கேயாவது இருந்து பார்க்குறது, தொடர்பு கொள்வது, லக்னாதிபதியை வலுப்படுத்தி நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், யோக பாக்கியதைகளை கொடுத்து வீடு வாசல், சொத்து, ரியல் எஸ்டேட் தொழில்கள் ஆதாயம், பூமியினால் மிகச்சிறந்த வெற்றிகள், சகோதர வர்க்க உறவுனால நன்மைகள்ங்கிற மாதிரியான பலன்களை கொடுக்கும். இது காலபுருஷனுடைய பாதக வீடுங்கிறதுனால ஒரு சில பாதகங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட விருச்சிகத்துக்கு பாதகம் நடக்கிற மாதிரி உலகத்தில் வேறு யாருக்குமே நடக்காது. அத்தனையும் தாண்டி ஆனால் ஜெயிப்பாங்கங்கிறது அதோடைய சூட்சமும். இது வெற்றி கொள்ளும் ஒரு அமைப்பு தான், அவனால் மோசம் இல்லை. ஒரு சுபரின் தொடர்பு, குறிப்பாக குருவின் தொடர்பு செவ்வாய்க்கு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும். இப்போ ஒரு விருச்சிக லக்னம், சிம்மத்தில் குரு இருக்கார், விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் செவ்வாய், இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. குருவும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்நிலை அரசு அதிகாரியுடைய ஜாதகம். அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியது. சூரியனுடைய வீட்டில் குரு இருந்து செவ்வாயை பார்க்கும்போது ஏற்படுற அந்த யோகிதை. அடுத்தபடியாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு ஒரு 4ஆம் இடத்துல ஆட்சி வலுவை பெறுவார். ஆனால் இவர் ஒரு இயற்கை சுபருங்கிறனால கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தருவாருங்கிறதுனால இங்கே இவருக்கு ஒரு பாவக்கோளின் தொடர்பு கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா கல்வியில் தடை, தாயாருக்கு உடல் நலக்குறைவு, தாயை இளமையிலேயே இழப்பது, இவருக்கு உடல் சுகம் கெடுவது, நிரந்தரமான வீடு வாசல் வசதி வாய்ப்புகள் பெறுவதில் பலவிதமான இடைஞ்சல்கள் தருவதுன்னு இருக்கும். லக்னாதிபதி ஆட்சி ஆனாலும் கேந்திராதிபத்திய தோஷத்தை அனுபவிக்க வேண்டியது வரும் 4ஆம் இடம் வாயிலாக. ஒரு தோஷம் எந்த இடத்துலேருந்து செயல்படுகிறதோ அந்த இடத்தின் பலன்களில் தான் உங்களுக்கு நெகட்டிவ் அதிகமாக கொடுக்கும். அப்போ குரு தனிச்சு அங்கே இருப்பது சிறப்பல்ல. ஏதேனும் ஒரு பாவியின் தொடர்பை பெற்றால் சிறப்பு. ராகு கேது தொடர்பு பெறலாம், சனி செவ்வாய் பார்வையை பெறலாம், சூரியன் இருக்கலாம். சூரியனும் குருவும் நாளில் இருந்தாங்கன்னா சிவராஜயம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு வலிமை பெறுவார்கள்ங்கிற அடிப்படையில் அது வந்துடும். அதனால் அது ஒரு சிறப்பான அமைப்பு தான். அடுத்து பார்த்திங்கன்னா மகர லக்னம். இவங்களுக்கு 4ல் சனி இருந்தால் நீச்சம். எப்படி மேச லக்னத்துக்கு கடகத்தில் செவ்வாய் இருந்தால் நீச்சமோ அதே மாதிரி தான். ஆனால் கடக செவ்வாய் தன் நண்பர் வீட்டில் நீச்சமாவார், மகர சனி தன் எதிரி வீட்டில் நீச்சமாவார். இதுதான் வித்தியாசம். இது ஒரு கடுமையான தோஷம். லக்னாதிபதியே பலம் இழந்து விட்ட நிலையில் ஜாதகர் தன்னம்பிக்கை குறைந்தவராக இருப்பார். ஏற்கனவே மகர லக்னம் கும்ப லக்னம்லாம் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படும். அதில் சனி போய் 4ஆம் இடத்துல நீச்சங்கிற நிலை அடையும் போது கட்டாயம் இவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா படிப்பு இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, சுகம் இருக்காது, உத்தியோகம் இருக்காது, சொந்த வீடு இருக்காது, எல்லாத்துலேயும் தடைகள்ங்கிறது மாதிரி இருக்கும். தாயாரின் அன்பு கிடைக்காது, தாயாதி வர்க்கத்தினால் வெறுத்து ஒதுக்கப்படும் தன்மை கொண்டவராக இருப்பான்.
இந்த குழந்தை பிறந்தோடனே குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறாங்கலாம் பேப்பரில் படிக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு தான். லக்னாதிபதியை 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்று அமரும்போது தாயால் வெறுக்கப்படும் குழந்தை, சரியான ரெகக்னைசிங் கிடைக்காத, அங்கீகாரம் இல்லாத குழந்தையாக மாறி போய் சமுதாயத்துக்கு இவங்க பெரிய பாரமாகிடுவாங்க, இவங்களுக்கு சமுதாயம் பெரிய பாரமாகிடும். ஸோ இது ஒரு நெகட்டிவ். அந்த இடத்துல அவருக்கு இயற்கை சுவர்கள் தொடர்பு, மேலும் வீடு கொடுத்தவனின் வலு, நீச்சபங்கம் ஏதாவது ஒரு வகையில் கிடைப்பது, இதெல்லாம் தான் மாற்றம். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 4ல் சனி இருக்கலாம், அருமையான இடம். அவருக்கு சம உச்ச வீடு, இயற்கை சுபரின் வீடு, அருமையான அற்புதமான யோக பாக்கியதைகளை கொடுப்பார். நல்ல படிப்பு, டெக்னிக்கல் படிப்பில் முன்னேற்றம் அடைவது, தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பது, தாயை போல் மனைவி அமையும் யோகிதைகள் உண்டாவது, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வாசல் வசதிகளை பெறுவதுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். மகர லக்னத்துக்கு 4ல் சனி இருந்தால் டோட்டல் வேஸ்ட்டு. கும்ப லக்னத்துக்கு 4ல் சனி இருந்தால் அத்தனையும் சிறப்பு. எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் மகர லக்னத்துக்கு 4ல் சனி இருந்து வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் அடையும் போது அது நீசபங்கம் அடையும். ஒரு சுப கிரகம் பார்க்கும்போது இன்னும் வலிமையான யோகத்தை பெறும். அந்த மாதிரி நுணுக்கங்கள் தான் ஜோதிடம். ஸோ கும்பத்திற்கு 4ல் சனி நிச்சயம் இருக்கலாம். மீன லக்னம் 4ஆம் இடத்துல குரு, இது ஒரு மாதிரி கலப்பு பலனாக இருக்கும். குரு ஒரு இயற்கை சுவர் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அந்த இடத்துல அவருக்கு ஆட்சி உச்சம்லாம் எதுவும் கிடையாதுன்னாலும் ஒரு சிறு அளவு கேந்திராதிபத்தியம், ஒரு கேந்திரத்தில் ஒரு இயற்கை சுவருங்கிற அடிப்படையில் சில தடைகள் இருக்கும். அதே நேரத்தில் லக்னாதிபதி தன் உச்ச வீட்டை நெருங்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு சூட்சமும் அந்த இடத்துல வேலை செய்யும். அதனால் மீன லக்னத்துக்கு 4ல் குரு இருப்பது முழுவதும் கெடுதலும் இல்லை, முழுவதும் நன்மை இல்லைங்கிறது மாதிரி ஒரு மாதிரி 50-50 ஜாய்ஸில் போகும். வீடு கொடுத்தவனின் வலு, வேறு கிரகங்களின் தொடர்பு, இதன் மூலம் பலன்களில் பெருமளவு மாறுபாடுகள் இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே அவர் உச்ச வீட்டை நெருங்குகிறாருங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்தே ஆகும். கடகத்துக்கு போயிட்டால் குரு உச்சம். அப்போ மிதுனத்தில் கிட்டத்தட்ட 75% அந்த உச்ச வலிமையை பெற்றுக்கொண்டிருக்கிறார், கிட்ட போய்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நேச்சராகவே இது அவருக்கு பகை வீடு தான், புதனுக்கும் குருவுக்கும் ஆக. ஆனாலும் ஜாதகர் செயல்திறன் கொண்டவராகவே இருப்பார். படிப்பு ஒன்றா இருக்கும், பார்க்குற வேலையாக இருக்கும். 4 டிகிரி 5 டிகிரி மேலே படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், 32 வயசு ஆகுது, மீன லக்னம், 4ல் குரு. என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டால் டிகிரி படிக்கிறேன் பார், இன்னும் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் பார். அவர் 4 டிகிரி ஆல்ரெடி முடிச்சிட்டார், மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டார். பேருக்கு பின்னாடி நீளமாக போட்டுகிட்டே போகலாம். என்னதாயே அவன் பிளான்னா முடிஞ்ச வரைக்கும் படித்து வைப்போம் அப்படிம்பார். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாத ஆள், பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, வாடகை வருமானம் வருது, பிரச்சனை இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கு. எம்ஏம்பார், பிஏம்பார், பிலிட்டும்பார், பிஎட் படிப்பார், எம்ஐஎஸ்ஸுங்குவார், வாயிலேயே நுழையாத நிறைய படிப்பு, டிகிரி கோர்சஸ் அது இதுன்னு படிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த படிப்பே அவர் வாழ்க்கையில் எதுவுமே யூஸ் இல்லை, ஆனால் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்கிறது மாதிரி போகும். பேருக்கு பின்னாடி டிகிரியாக இருக்கும். அந்த மாதிரி மீன லக்னத்துக்கு குரு 4ல் 50-50 சாய்ஸ். ஸோ லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது நமது எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே 4ஆம் இடம் வாயிலாக தான் செயல்படும். வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கறது, தாயாரை பற்றின எண்ணங்கள், நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய சுகம் எப்படிப்பட்டது, பட்டம் பதவியை விரும்புறது, இந்த 4ஆம் இடத்திலிருந்து உங்கள் ஜாதகம் செயல்பட ஆரம்பிக்கும் என்கின்ற சூட்சுமத்தை கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.